இப்போது சக்தி வாய்ந்த வண்டிமரத்தை கொண்டு வந்து உங்களுக்கு ஆலயத்திலே பல வண்ணங்கள் தீட்டி இது மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு அவங்க செய்த பூஜை ஏற்றுகிறார்கள். நான் கூறியபடியே ஒரு நாளைக்குள் எனக்கு கோவில் அமைத்து வானவராம் கோட்டையில் இருந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகமும் நடத்தப் போகிறார்.
கடைசியாக இந்த தாய் உன்னிடத்தில் ஒன்று கேட்கப் போகிறேன். எதை கேட்டாலும் தருகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள். அதன் பிறகு எனக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. அப்படியா? தன்னை காத்தாள். உன்னுடைய மணிக்குடலையும் உன் நாட்டையும் அறுத்து சமைத்து உன் மனைவி என் அடிமடியிலே கட்ட வேண்டும். அது பாரு. அம்மா அவளுதானே அதற்கு இதை நான் இறைக்கூடிய என்னுடைய நாவையும் மணிக்குறையும் அம்மனுக்கு சமைத்து அதிலேயே அம்மா மஞ்சளும் பொட்டும் பூவும் பொட்டுமோட சந்தோஷமாக இருக்கிறேன். அருகாட்சி என்ன காமத்தை நான் பூவிலிருந்து பொட்டிலிருந்து பூக்க மஞ்சளிலிருந்து தாரம் கருதி போயிலே என் தலையின் திடீர்வா என்னுடைய கணவர் இறந்த பிறகு இந்த பாவி மட்டும் இந்த பூமியிலே வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? நான் இப்போது ஆமா கண்ணை காட்டானை எனக்கு ஒரு நாளிற்குள் கோவில் அமைத்து கும்பாவி செய்து வன்னிய மரத்தை கொண்டு வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று புதிதாக கட்டிய ஒரு கோவிலோ வீடோ இருந்தால் அதற்கு பலி என்று ஒன்று கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால்தான் கல்வி காத்தானை எனக்கு பலியாக எடுத்துக்கொண்டேன். அதனால் கல்வி காத்தான் இவனைத்தான் என்று அருணாட்சியும் கற்பிலே பிறந்து இவனையே திருமணம் செய்ய வேண்டும் என்று அது தினமும் ஏற்று வந்ததால் என்னையே அது தினமும் பிடித்ததால் அருணாட்சியும் இருந்து விட்டார். இப்பொழுது கல்வி காத்தான் இறந்து விட்டான், அருணாட்சியும் இறந்து விட்டார். திருநாட்டிற்கு சென்ற பிறகு அதனால்
கள்ளி காத்தானை அவன் உயிரிழந்த பிறகு மணி குடலையும் உள் நாக்கையும் அறுத்து சமைத்து என் அடிமடியிலே கட்டிவிட்டார் அருணாட்சி. இப்பொழுது கள்ளி காத்தானுக்கு மறு விரவு கொடுக்கிறேன். என் கள்ளி காத்தானை என் அடிமடியிலே கட்டியதால் இப்பொழுது கள்ளி காத்தானை என் பாவாடையின் வழியாக பிறக்க செய்கிறேன். ஆமா, கள்ளி காத்தானை இறந்து விட்டான். அருணாட்சி அவன் கணவன் என்று கூட பார்க்காமல் எனக்காக உயிர் தியாகம் செய்ததால் மணிக்குடலையும் உன் நாட்டையும் அறுத்து சமைத்து என் அடிமடியிலே கட்டியதால் இப்பொழுது கள்ளி காத்தானை பாவாடராயனாக அருணாட்சி இறந்து விட்டால் அருணாட்சிக்கு மறுபிறவி கொடுக்கிறேன். அருணாட்சி இறந்து விட்டால் ஆனால் கற்பிலே சிறந்து கணவனையே கற்கண்ட தெய்வமாக நினைத்து வந்ததால் என்னையே அதிகமும் பிரித்து வந்ததால் அருணாட்சிக்கு மறுபிறவி கொடுத்து இப்பொழுது ஒரு பெயர் திட்டப் போகிறேன். ஆலாத்தி அம்மன். அது மட்டும் கிடையாது பாவாடராயா, எனக்கு ஊர் மக்கள் கிராம மக்கள் அனைவருமே கூடி ஒன்றாக தேர் திருவிழா செய்யும் பொழுது என் தேர் உலா வீதி உலா வரும் பொழுது எனக்கு முன்பதாக பாவாடராயனாக எனக்கு நீ வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆனால் இதோ இருக்கின்றாலே ஆலாத்தி அம்மன். இந்த ஆலாத்தி அம்மன் இனக்கும் என்பதாக வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஆரத்தி எடுத்து தூப ஆராதனை காட்டி என்னை வரவேற்க வேண்டும். இன்று முதல் உனக்கு பாவாடராயனாகவும் இன்று முதல் உனக்கு ஆலாத்தி அம்மனாகவும் நான் அறிவளிக்கிறேன். ஆமா, நாங்கள் இருவரும் இப்போது தனித்தன்மையோடு இருக்கிறோம். ஆமா, இந்த கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். அப்படியாக பாவாடராயா, ஒவ்வொரு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடியிருக்கும் பொழுதும் வன்னிய மரத்தை எதற்காக நடுவார்கள் தெரியுமா? ஒவ்வொரு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் வன்னிய மரமானது எனக்கு உகந்தது. அதனால் வன்னிய மரத்தை வைத்துத்தான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும். அதனால்தான் எனக்கு வன்னிய மரத்தை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று உரைத்தேன். கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும். ஆகட்டும், அப்படியாகட்டும் தாய். அன்பான ஆலயக்கலா பெருமக்களே, இதோ காலை தரிசனம், கடவுள் தரிசனம், கோவில் தரிசனம், கோடி புண்ணியம் என்று வைப்பார்கள். இந்த அதிகாரி நேரத்திலே அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. அதாவது இந்த கிராம பொதுமக்கள் மற்றும் விழா அம்மனுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்துமாய் கூப்பிடுறாங்க. வாங்க